வணக்க மகளே, வெல்கம் டு த வெஞ்சர் ஷோ. இன்னைக்கு ஷோவில் நம்ம பார்க்க போகிறது ஸ்ரீனிவாச மங்காபுரம் அப்படின்ற ஒரு தெலுங்கு மூவியோட ரிவ்யூ. தமிழ் டப்பிங்கோட பிரைமில் அவைலபிளாக இருக்குது. இந்த படம் ஆக்ஷன் கலந்த ஒரு ரொமான்ஸ் ட்ராமா. திருப்பதியோட தாதாவாக இருக்கக்கூடிய ஷாமுக்கு ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணை ஒன் சைடாக லவ் பண்ணிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. அதுவும் திருப்பதியில் வந்ததுலேருந்தே அந்த பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்காரு. அந்த பொண்ணுக்கு நம்ம ஹீரோ மேலே சின்ன சின்னதாக சில ஃபீலிங்ஸ் வருது. பட் இருந்தாலும் பெருசாக அவள் பொருட்படுத்தாமல் இருக்கா. திடீர்னு அந்த பொண்ணுக்கு என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் ஆகுது. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோட லவ் என்ன ஆகுது, உண்மையிலே நம்ம ஹீரோ யாரு, அந்த பொண்ணுக்கு என்ன ஆகியிருக்கும், டுவர்ட்ஸ் த எண்ட் இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தாங்களான்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். ஒரு தாதாவோட பொண்ணை லவ் பண்ணக்கூடிய ஒரு சாதாரண பையன் அப்படின்றது ஒரு ரொட்டீனான ரொமான்ஸ் ட்ராமா தான். பட் இந்த படத்தோட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அண்ட் பேக் ஸ்டோரிஸ் அப்படின்றது இதை ஒரு வித்தியாசமான படமாக காட்டுது அப்படின்னே சொல்லலாம். பட் தமிழ் ஆடியன்ஸ்க்கு அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் ரிவீல் ஆனதுக்கு அப்புறம் இது ஏதோ பார்த்த மாதிரியான ஒரு படமா இருக்கே அப்படின்ற ஒரு ஃபீல் வரலாம். அதுவும் ஃபேமஸான ஒரு ஜெயம் ரவியோட படம். அந்த படத்தோட ஃப்ளோல தான் இந்த படத்தோட கதையுமே போகும். அதனாலேயே இந்த படத்தில் அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சம்பவங்கள், சீக்வன்சஸ் அப்படின்றதெல்லாம் பெருசாக சுவாரஸ்யம் அப்படின்றத உண்டாக்கவே இல்லை அப்படின்னே சொல்லலாம். ஒருவேளை அது தெரியாமல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த படத்தோட அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் உங்களுக்கு ஒரு விதமான இன்ட்ரெஸ்ட்டை கொடுக்கலாம் அப்படின்னே சொல்லலாம். ஆக்ஷன் சீக்வன்சஸ் அப்படின்றதெல்லாம் நல்லா எடுத்திருந்தாங்க. பட் இந்த படத்தில் தேவையே இல்லாமல் ஏகப்பட்ட சாங்ஸை லோட் பண்ணி வச்சிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். ஓவரால் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜான படம் தான். என்னோட ரேட்டிங் 2.5 out of 5. டைம் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்க. அடல் கண்டென்ட்லாம் அந்த அளவுக்கு இல்லை. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி.